கமர்ஷியலில் மிக முக்கியமான படங்கள் சகலகலவலம் ஆரம்பித்து, அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ஒரு டயத்துக்கு பிறகு கமர்ஷியல் படங்கள் போனாரே ஒழிய, சமீபத்தில் ஒரு படம் துணிவே துணை, அந்த படம் ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படம். அந்த படம் துணிவே துணை. அந்த படத்தில் சமீபத்தில் ஒரு சீன் பார்த்துட்டு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி வந்ததுலேருந்து ஆரம்பித்து என்ன ஒரு அற்புதமான ஒரு மேக்கிங் சார். அது அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு யார் சார் கேமராமேன் வரைக்கும் டெக்னீஷியன்லேருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். சமீபத்தில் பின்னாடி வந்த மிக முக்கியமான கமர்ஷியல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேட்டு திறந்து வச்சவங்க, அவ்வளோ சின்சியர். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து நான் லைஃப்பில் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஒன்று, ஆர்டிஸ்டை நீ கன்வின்ஸ் பண்ணு, இல்லைன்னா நீ கன்வின்ஸ் ஆகு. இது வந்து பெரிய வார்த்தை சார். சினிமாவே கன்வின்ஸ் பண்ணுறது தான். முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும், ஒன்றுன்னா தொடங்கி 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 ஆடியன்ஸை போய் கன்வின்ஸ் பண்ணுறப்ப அந்த படம் பெருசாக வரும். அப்புறம் நம்ம கன்வின்ஸ் ஆகணும். அப்படி அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை சார். உங்கள் இன்டர்வியூவில் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க அந்த வார்த்தையை. அற்புதம். நல்லவனுக்கு நல்லவன், நல்லவன் எல்லாமே வந்து ஹீரோ வச்ச டைட்டில் இல்லை, சாருக்காகவே வச்சுக்கிட்ட டைட்டில். ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். அவங்க போட்டுக்கிற ஒயிட்டுங்கிறது வந்து அவங்க உள்ளே இருக்கிற மனசு. நிஜமாவே நான் பல இன்சிடெண்ட்டில் பல விஷயங்களில் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய சின்சியாரிட்டி, உழைப்பு, அந்த நேரம் தவறாமை, அதனால தான் அத்தனை படங்கள் பண்ண முடிஞ்சது.